கன்னியாகுமரிக்கு நான் ஒவ்வொரு முறை வரும்போதும் நான் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடமா ஆசைப்படுறது வள்ளுவர் சிலை. ஆனால் அதில் எனக்கு தொடர்ச்சியாக ஏமாற்றமே கிடைச்சிட்டு வருது. காரணம் என்னென்னா, தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான இந்த பூம்புகார் படகு போக்குவரத்து கழகம் எப்போ வந்து கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, திருவள்ளுவர் சிலைக்கிட்ட படகு போக்குவரத்து போகாது. காரணம் என்னென்னா, அந்த பகுதி கடல் தாழ்வாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரே கடல் தான். பேருக்கு என்ன சொல்லலாம், இது முக்கடல் சங்கமிக்கிற இடம்னு. ஆனால் கடல் ஒன்று தான். கன்னியாகுமரி இந்த நிலப்பரப்பு முடிகிற இடன்றதுனால அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல்னு சொல்லிக்கலாமே தவிர, ஆனால் கடல் ஒன்று தான். ஒரே நீர் தான், ஒரே நிலப்பரப்பு தான். ஆனால் இந்த விவேகானந்தர் பாறைக்கு சுற்றுலா போக்குவரத்து கழகம், இந்த படகுத்துறையும் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கிறாங்க தொடர்ந்து. ஆனால் வந்து ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மட்டும் இந்த படகு போகிறதில்லை. காரணம் அரசியல் தான். இந்த கன்னியாகுமரிக்கு வந்து சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள் இங்கே வந்து தியானம் செஞ்சாருங்கிறதுக்காகவே விவேகானந்தருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த அரசு நம்முடைய முப்பாட்டனான வள்ளுவருக்கு இந்த அரசு வழங்குறதில்லை. அதுக்கு காரணம் இந்திய அரசினுடைய பங்களிப்பு இல்லாமல் இல்லை. இன்னைக்கு மத்திய அரசு ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காங்க. தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையில் 34,000 கோடி ரூபாய் செலவில் கடலுக்கு மேலே மேம்பாலம் கட்ட போகிறதா திட்டம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த அரசு முனைப்போடு இருக்குது. சரி, கடல் தாழ்வாக இருக்குதுன்னு சொல்கிற இந்த அரசு விவேகானந்தர் பாறைக்கும் இந்த திருவள்ளுவர் பாறைக்கும் இடையில் ஏன் ஒரு 100 மீட்டர் தூரம் கூட இருக்காது, ஒரு 50 மீட்டர் தூரம் உள்ள இந்த சிறிய பகுதிக்கு ஒரு பாலம் கட்டினா என்ன? பாலம் கட்டினா விவேகானந்தர் பாறைக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிருமா? சரி, பாலம் கட்ட வேண்டாம். விவேகானந்தர் பாறைக்கும் வள்ளுவர் பாறைக்கும் இடையில் உங்களுக்கு பாறை திட்டுகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதனால் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா படகு போக்குவரத்து செய்யலான்னு சொல்கிறீங்க. அப்படின்னா பாறை அதிகமாக இருந்துச்சுன்னா பாறையாவது அகழாய்வு செய்து அகழ்ந்து எடுக்கலாம் இல்லையா? அதையாவது செய்யலாம்ல. தண்ணிக்கும் கீழே இருக்கிற பாறையும் இவங்க வெட்டி எடுக்க மாட்டாங்க. 2 பாறைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த வெற்றிடத்துக்கு மேலேயும் ஒரு சிறு பாலம் அமைக்க மாட்டாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி நீங்கள் வள்ளுவர் சிலையை நீங்கள் பாருங்கள், நிறைய பறவைகள் உட்காந்து எச்சமிட்டு ஒரு அனாதையாக இந்த இடத்துல வள்ளுவர் நிற்கிறார். உலகம் முழுக்க 12 கோடி தமிழர்கள் நம்ம வாழறோம். ஆனால் வள்ளுவருக்கு இங்கே கொடுக்குற மரியாதை, இந்த அரசு கொடுக்குற மரியாதை இதுதான். எந்த திராவிட கட்சிகளும் இதை பற்றி கண்டுக்கலை. நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், தமிழ் உரிமைக்காக குரல் கொடுக்குற எத்தனை பேர் நாம் மட்டும் இதை பற்றி பேசுகிறோம். மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பேசுகிறேன், வேதனையோடு இதை வெளிப்படுத்துகிறேன். தமிழ் உணர்வுக்காக, தமிழ் உரிமைக்காக, தமிழினம் மேம்பாட்டிற்காக குரல் கொடுக்கிற அனைத்து தமிழ் உணர்வாளர்களும், தமிழ் தேசிய தலைவர்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். உடனடியாக வள்ளுவர் பாறைக்கு திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கு இந்த அரசு இந்த தமிழ் மக்களை அனுமதிக்க வேண்டும். இங்கே வர்ற பல சுற்றுலா பயணிகளும் பல மொழியிலையும் அவங்கவுங்க மொழியில் அதை ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. வள்ளுவர் சிலைக்கு போய் பார்க்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தினதை நான் நேரில் பார்த்தேன். இதற்கு இந்த தமிழக அரசு உடனடியாக ஒரு தீர்வு கண்டு, பாரபட்சம் இல்லாமல், ஓரவஞ்சனை இல்லாமல் தமிழ் மக்களை உடனடியாக வள்ளுவரை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.